என்ன இது செயின்? எனக்குதான். நல்லா இருக்கா? நல்லதா இருக்கு. ஏது? ஏதா? நான் தான் வாங்கினேன். எதுக்கு இத போய் வாங்கின? எதுக்கு வாங்கினேனா? என்ன கூறுகடத்தனமா கேக்குறீங்க? வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நகையை சேர்த்து வச்சாதானே நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வரும்போது அழகா நிப்பாட்ட முடியும். சரி, இதுக்கெல்லாம் உனக்கு ஏது காசு? இசை கிட்ட வாங்கினேன். நம்ம வர்ஷினிக்கு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு நகையை சேர்த்துட்டு இருக்கேன். அவகிட்ட வக்கனியா கேட்டு இதெல்லாம் வாங்க தெரியுதுல. வர்ஷினி மேல காட்டுற அக்கறைய கொஞ்சமாவது இசை மேல காட்டலாம்ல. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏன் உனக்கு தோண மாட்டேங்குது? அதான் அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கொண்டு வந்து நிறுத்தினல. நீங்க தான் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லி மொத்தமா அமைச்சிட்டீங்க அவங்கள. இதுல எனக்கு இசை மேல அக்கறை இல்லைன்னு வாய் கிழிய பேச்சு வேற. குட் நியூஸ் தானே? ஆமா. சரி, விஷயத்த சொல்லுங்க. சுபத்ரா தேவி அம்மா இருக்காங்க இல்லையா? என்ன சார் நீங்க? அதான் அன்னைக்கு இந்த விஷயத்தை கிண்டல் பண்ணிட்டீங்களே, மறுபடியும் இதை கிண்டல் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்களா? அது வந்துமா, சில நேரம் நான் கிண்டலா பேசுவேன், அதுவே உண்மையா பழிச்சிருது. சுபத்ரா தேவி அம்மா விஷயத்திலயும் அப்படித்தான். என்ன சொல்றீங்க? விவரமா சொல்றேன். அந்த அம்மாவுக்கு 2 பசங்க. அந்த 2 பேருக்கும் ஒரே வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு முக்கிய பாயிண்ட் என்னன்னா, காசு பணம் அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட ஜாதக பொருத்தம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜாதக பொருத்தம் ரொம்ப முக்கியம், விளங்குதா? சரி, மேல மேல சொல்லுங்க. உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கு இல்லையா? உங்க மூத்த பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து இத பத்தி பேசலாம். ஜாதக பொருத்தம் ஓகேனா மத்த எல்லாத்தையும் நல்லபடியா நடத்திடுவோம். என்ன சொல்றீங்க? என்னடா இது, நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருந்தாலும் இப்படி ஒரு செக் வைக்கிறாரே. என்னமா யோசிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க சொல்லல காரு பங்களான்னு. சுபத்ரா தேவி அம்மாவோட ஃபேமிலி லெவல் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஏகப்பட்ட சொத்து, பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர், பல கம்பெனியோட ஷேர்ஸ், அதெல்லாம் கடல் மாதிரி ஏகப்பட்ட சொத்து. ஜாதகத்தை கொடுத்தா மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிடலாம். சரிங்க, அந்த பொண்ணோட ஜாதகத்தை நான் தேடி எடுக்கணும். தேடி எடுத்து தரேன். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நான் கிண்டலா சொன்னது பழிச்சிருச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணோட ராசி தான். சரி, ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு போன் பண்ணுங்க, நான் வரேன். வரட்டுமா? ஐயோ, எப்படியாவது இசை ஜாதகத்தை வாங்கி அந்த புரோக்கர் கிட்ட கொடுத்து நம்ம வர்ஷினிய அந்த சுபத்ரா வீட்டு மருமகளை ஆக்கிரணும். இசை, என்ன சித்தி? ஏன் இவ்வளவு நேரம்? அது சாப்பிட்டியா? இல்ல சித்தி, ஏன் கேக்குறீங்க? அது வந்து இல்ல, டைம் ஆச்சுல, அதான் சாப்பிட்டியான்னு கேட்டேன். ஏன் இசை, நான் உனக்கு கேட்க கூடாதா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீங்க கேட்டதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சித்தி, தாத்தா சாப்பிட்டாரா? அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் தான் டைமுக்கு சாப்பிட்டுருவாருல. நீ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சித்தி சித்தி, எனக்கு பசிக்கல. அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. ஓ சரி, நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சித்தி. சித்தி, ஏய் வர்ஷினி, என்னடி அதுக்குள்ள தூங்கிட்ட? எந்திரி முதல்ல, எந்திரி எந்திரி. தூக்கம் வந்துச்சு, அதான் தூங்குறேன். ஏய் வா, தூங்க மூஞ்சி. நாளைக்கு டெலிவரி பண்ண வேண்டிய முக்கியமான வொர்க் ஒண்ணு இருக்கு, அதுவும் நைட்டே செஞ்சு முடிக்கணும். எனக்கு ஹெல்ப் பண்றீ ப்ளீஸ்? காலையில செய்ய கூடாதா? காலையில இத டெலிவரி பண்ணணும். கம் ஆன் வாடி ப்ளீஸ் கா. நீ சமயத்துல அம்மாக்கு மேல டார்ச்சர் பண்ற. அச்சோ என் செல்ல குட்டி, புலம்பாம வாடி. சரி சரி, பார்க்க முடியாது, வா வர இரு. நீ முதல்ல உட்காரு. இப்ப
இப்ப என்ன செய்யணும்? சொல்றேன் இரு. ம், முதல்ல ஹார்ட்டின் ஷேப்ல இத ரெடி பண்ணணும். ம். அந்த கட்டர் எடு.